ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாலிகிராமத்தில் இருக்க லக்ஸரியான 5 BHK பங்களாவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட லேண்ட் ஏரியான்னு பார்க்கும்போது 3234 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் ஏரியான்னு பார்க்கும்போது 3414 ஸ்கொயர் ஃபீட்டும் வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது இல்லாமல் நம்ம சென்னை ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேறு எந்த லொக்கேஷனில் வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பில்டிங்கை சுற்றி இருக்கிற கார்டனிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய கார்டனிங் மெயின்டைன் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மரம் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இந்த கார்டனிங்லேயுமே உங்களுக்கு நிறைய மூலிகை செடிகளும் நிறைய வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கார் பார்க்கிங் வந்துடும். 3 கவர்டு கார் பார்க்கிங்கும் 2 அன்கவர்டு கார் பார்க்கிங்கும் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவும் நல்லா பெருசாகவுமே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பில்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. வாங்க நம்ம அந்த பில்டிங்கை சுற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெயின் என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மெயின் என்ட்ரன்ஸோடைய ஃபேஸிங்னு பார்க்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் வந்துடும். உள்ளே இருக்கிற மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டிசைனோடவே இந்த டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம உள்ளே வரும்போது ஒரு பெரிய ஹால் வந்துடும். இந்த ஹால் பார்க்கும்போதே தெரியும் நல்லா பெருசாகவும் நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குன்றது. இந்த ஹால் பக்கத்துலேயே ஒரு டைனிங் ஹாலுமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உள்ளே இருக்கிற ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு ஃபிஷ் டேங்க்கு. இதுக்கு பேக் சைடில் தான் இதோட ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமாகவும் நல்லா லக்ஸரியாகவுமே கொடுத்துருக்காங்க. இதில் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ஒன்று வந்துடும். அதை தாண்டி நம்ம உள்ள ஃப்ளோரிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் யூஸ் பண்ணாமல் எல்லாமே மார்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இது உள்ளே வரும்போது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி தான் வரும். பெயிண்டிங் வேணும்னாலும் நம்ம ஓனர் சைட்லேருந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக பெயிண்டிங் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணாமல் இருக்குது. இது உள்ளே ஃபுல் ஃபர்னிஷ்டாக இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபுல் ஃபர்னிஷ்டாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேணான்ற பட்சத்தில் அன்ஃபர்னிஷ்டு மட்டும் வேணும்னாலும் நம்ம அன்ஃபர்னிஷ்டாகவே கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க காமன் பாத்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரே ஒரு காமன் பாத்ரூம் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வராது. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி 2 பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வராது. உங்களுக்கு ரூம் சைஸ் பார்க்கும்போது தெரியும், நல்லா பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு 2 விண்டோ வந்துடும் வென்டிலேஷனுக்காக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைவுட்டில் எதுவுமே பண்ணல, எல்லாமே உங்களுக்கு வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான். உங்களுக்கு இதுலேயுமே உங்களுக்கு வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடும். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க டைனிங் ஏரியாவை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டைனிங் ஏரியா பார்க்கும்போதே தெரியும், நல்லா பெருசாகவும் நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இதில் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா பக்கத்தில் இவங்க பூஜை ரூம் வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு செப்பரேட்டாகவே இதில் பூஜை ரூம் தனியாக இருக்குது. இவங்க இந்த இடத்துல பூஜை ரூம் மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கிச்சன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது மாடலர் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ப்ளைவுட் யூஸ் பண்ணல. சேம் இதுலேயுமே உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாகவும் நல்லா பெருசாகவுமே இருக்கும். இந்த கிச்சனோடைய பேக் சைடில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் செப்பரேட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த பூஜை ரூமும் உங்களுக்கு அங்கே தான் வந்துடும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் நல்லா பெரிய சைஸ் தான். உங்களுக்கு நார்மலாக மற்ற பெட்ரூமெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பெரிய சைஸாகவே இருக்கும். இதில் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வந்துடும். மேலே இருக்கிற 3 பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனி பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய விண்டோ ஒன்று வந்துடும். இந்த பெட்ரூம் சைஸ் பார்க்கும்போதே தெரியும், இதுவும் நார்மலாகவே ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இதில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வந்துடும். அது இல்லாமல் கூடவே ஒரு பால்கனியும் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க தேர்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வந்துடும். அது இல்லாமல் இவங்க இந்த பெட்ரூமை ஒரு சின்னதாக சிட் அவுட் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் நார்மலாக பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இதில் உங்களுக்கு ஒரு பெரிய பால்கனி வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் கார்டனிங்குமே இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சென்னை ஃபுல்லாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேறு சிட்டிக்குள்ளே வேறு எங்கே ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.